கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. சமாதானம் இல்லாம ஒருத்தன் பரலோக ராஜ்யத்துல கால் எடுத்து வைக்க முடியாது. With no peace you cannot gain entry into heaven. நீ சண்டை போட்டு அடிச்சு துரத்தி விட்ட ஒரு ஆளு நரகத்துல இருந்துகிட்டு உன்னை அப்படியே புதிய எருசலேம் சீயோன்ல அப்படியே வரவேற்று கொண்டு போனா அவன் பார்த்து சொல்லுவான் என்னையே சமாதானம் ஆகல அப்படிமா. A man whom you have beaten and scolded, if he is in the hell and if the angels are going to welcome you into heaven, you cannot be accepted. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள சமாதானம் இருக்கிறது? How many of you have peace? நான் ஒரு சில சமாதானத்தின் அனுபவங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். Let me place before you certain experiences of peace. மார்க் 9:34 ஐ பார்க்கும் பொழுது, Turning to Mark 9:34. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God? ஒரு மனிதனுடைய வியாதி நீங்கும் பொழுது அவனுக்கு சமாதானம் உண்டாகிறது. When a man is freed from a sickness, he has peace. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய சரீரத்துல வியாதி நீங்கும் பொழுது நீ உன் வியாதி நீங்கி சமாதானமாயிரு என்ற அந்த வார்த்தையை மட்டும் எடுங்க. When sickness is gone from a man's body, he has peace in him. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில தேவன் அதை எதிர்பார்க்கிறார். As Lord expects that from the life of a child of God. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு After coming into the spiritual life, வியாதி ஒரு மனிதனுக்குள் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சமாதானம் இருக்காது. as long as sickness is in a man, he will not have peace. இன்றைக்கு எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது? Today, how many of you have this experience? அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வியாதி இருக்கிறது. In many children of God, there is sickness. அந்த வியாதி இருக்கிற வரைக்கும் அந்த வேதனை அவங்கள முள்ளு போரி குத்திக்கிட்டே இருக்கும். As long as the sickness is there, we will have the thorn-like pain. அவைகள் அவனை விட்டு போகாத வரைக்கும் அவனுக்கு சமாதானம் இருக்காது. Until it doesn't depart, they will not have peace. மார்க் 5:34. சாரி, நான் 9:34 சொல்லிட்டேன். Mark 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். வியாதி ஒரு மனிதனுடைய சமாதானத்தை கெடுத்து விடுகிறது. Sickness destroys a man's peace. விசுவாசத்தை கெடுத்துறது. Destroys his faith. அவனுடைய நம்பிக்கையை கெடுத்துறது. Corrupts his hope. அவனுடைய வேலையை தொழிலை கெடுத்துறது. Corrupts his life, occupation. அவனுடைய வாழ்க்கையினுடைய வருங்காலத்தை கெடுத்து விடுகிறது. And even destroys his future. முதலாவது சமாதானம் என்பது ஒரு மனிதன் சுகமாவதில் அவனுக்கு கிடைக்கிறது. Firstly, peace is received by a man's healing. என்னதான் நம்ம எழுப்புதலா பிரசங்கம் பண்ணாலும் அவனுடைய வியாதி சுகமாகாவிட்டா அவன் துக்கத்தோடு தான் திரும்பி போவான். How much ever the revilistic message may be, if he is not healed, he will go in sorrow. ஏனென்றால் வியாதி ஒரு முள்ளு. Because sickness is a thorn. அந்த முள்ளு குத்திக்கிட்டே இருக்கும். The sting will sting. அது ஒரு சாத்தானுடைய தூதன் என்று பவுல் பேசுகிறார். And Saint Paul says it is the angel of the devil. இந்த முள்ளு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா ரன் பண்ணவே முடியாது. As long as this thorn is there, he cannot be peaceable. உங்களுடைய சரீரங்கள்ல எத்தனை பேருக்கு இப்படி ஒரு முள்ளு இருக்கு? How many of you have this sting in your body? ஏதோ ஒரு வேதனை உங்களில் எத்தனை பேருக்கு குத்தி கொண்டிருக்கிறது? Some pain in your body, how many have it? முதலாவது சமாதானம் என்பது ஒரு மனிதனுடைய சுகத்தில் இருக்கிறது. First peace depends on a man's healing or cure. நமக்கு பலவிதமான வியாதியில நம்ம கஷ்டப்படுறோம். We suffer with various sickness. அது வெளியே சொல்ல முடியாத வியாதிகள் இருக்கிறது. Sickness cannot be told outside. நம்ம டீசன்ட்டா ஹைலி டீசன்ட்டா சொல்லக்கூடிய வியாதிகள் இருக்கு. Sickness which are told decently. அப்படிதான் அநேகர் சொல்றாங்க. That is how many tell this. உடனே அவங்க சுகர்ங்கறத ஒரு பெரிய காஸ்ட்லி வியாதி தான், உண்மைதான், ஒத்துக்கறேன். ஆனா அதையும் நம்ம ஆளுங்க ரொம்ப டீசன்ட்டா சொல்லிட்டே இருக்காங்க. Diabetes is a very costly disease, but they decently tell it. எனக்கு சுகர் வந்து 2 விரலை எடுத்து விட்டார்கள். என்ன ப்ரமோஷனா கொடுத்துட்டாங்க. Because of my diabetes they have taken away 2 fingers. 2 விரல் போயிடுச்சு. அத பத்தி உனக்கு துக்கம் வரல. எனக்கு சுகர்ல 2 விரல் போயிடுச்சு. ஒரு 78000 ரூபாய் ஃபீஸ் கட்டினேன். சம்பாத்தியம் எல்லாம் வீணா போகுது, புறத்தியாருடைய வீட்டுக்கு போகுதுங்கறத புரிஞ்சுக்க. Understand your earnings are going in vain because of your sickness. பிரியமானவர்களே, வியாதி உன்னை விட்டு நீங்கும் பொழுது உனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். When sickness is gone, you will have peace. இரண்டாவதாக வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது, Secondly, looking into the word of God, ஒரு மனிதனுக்கு எப்படி சமாதானம் கிடைக்கிறது? How shall a man receive peace? யோபு 22 அதிகாரம் 21 வசனத்தை பார்க்கும் பொழுது, Job 22 நான் சகலவிதமான சமாதானத்தை பேச ஆரம்பிக்கிறேன். I'm speaking the peace of all. ஒன்று, வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை கிடைச்சா உனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். Once freed from sickness you will have peace. இரண்டாவது, Two, நீ அவரோடு பழகினால் உனக்கு சமாதானம். if you acquaint with him you will have peace. யோபுனுடைய நண்பர்கள் அவனுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார்கள். Yes, the friends of Job told him a counsel. நீ அவரோடு பழகி சமாதானமாயிரும். Acquaint thyself with him and be at தேவனோடு peace. ஒரு ரிலேஷன்ஷிப் உனக்கு வேணும். You need a relationship with God. நீங்க நண்பர்களோடு நல்ல ரிலேஷன்ஷிப் வைக்கிறீங்க. You have a good relationship with your friends. ஒரு சிலருக்கு குடும்பத்துல நல்ல ஐக்கியம் இருக்குது. Some a good unity in their family. ஆனா தேவனோடு உனக்கு ஐக்கியம் இல்ல. But no, you acquaintance with நீ God. அவரோடு பழகு. Acquaint with him அவரோடு பேசு. and speak
with her. நீங்க ஏனோக்கின் வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா Look at the life of அது Enoch, ஒரு ஆச்சரியமான லைஃப். a surprising அந்த life. காலத்துல நம்மை போல 30 வருஷம் 40 வருஷத்துல சாகுறது கிடையாது. And not that they die 40 or 30 years like us today. அந்த நாட்களிலே நீங்க பாத்தீங்கன்னா 900 மேலலாம் ஜனங்கள் வருஷக்கணக்கா உயிர் வாழ்ந்தார்கள். During those days, people lived years together, about 900 years in all. ஏனோக்கு 365 வருஷம் உயிரோடு இருந்தான். Enoch lived 365 years. 65 வயதுல அவன் தேவனை ஏற்றுக்கொண்டான். When 65, he accepted God. அந்த 65ல இருந்து 300 வருஷம் அவன் தேவனோடு நல்ல ரிலேஷன்ஷிப், அவரோடு நடந்தான், பேசினான். From then on, all the 300 years, he walked with God, spoke with him. அவரோடு பழகி சமாதானமா இருந்தான். He was acquainted with God and was at peace. ஆனா அதுக்காக அவன் சாமியார் ஆயிட்டான் நான் சொல்ல வரல. But for that, he was no hermit. இல்ல சன்னியாசி ஆயிட்டான் நான் சொல்ல He வரல. was not a sannyasi. அவன் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தான். He lived a family life. அவன் 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரர் குமாரத்திகளை பெற்றான். For 300 years, he walked with God and begat sons and daughters. அப்ப 300 வருஷம் அவன் குடும்பத்துல இருந்தான்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் கூட வீட்ல இருக்க முடியாம ஓடிடுறான் நம்ம ஆளுங்க. Today, people cannot live for one day and they are just fleeing away. ஒரு நாள் லீவுல வீட்ல இருக்கிறது அவனுக்கு யுகம் கலந்த மாதிரி இருக்கு. வேலைக்கே போயிருக்கலாமோ, பிசினஸ்க்கே போயிருக்கலாமோ, தெரியாம வீட்டுக்கு வந்துட்டனோ அப்படிலாம் யோசிக்கிறான். Being in the house for one day's leave, they think it is years together rolled away. ஆனா அவன் 300 வருஷம் தேவனோடு இருந்தான். குடும்பத்திலேயும் ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்ந்தான். But you know, Enoch lived with God 300 years and lived a good அவன் family life. எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய சபையினுடைய விசுவாசியினுடைய அடையாளம். And that is a true symbol of a true believer. அப்படியே அவன் தேவனோடு போயிட்டு இருக்கும் பொழுதே காணப்படாமல் போய்விட்டான். He was like that walking, he was not. எப்படி ஒரு லைஃப் வாழ்ந்திருக்கான்னு நீங்க பாருங்க. Look at his beautiful life. அவன் மனைவியோடு 300 வருஷம் 365 வருஷம் வாழ்ந்திருக்கான்னா எந்த அளவு லைஃப அழகா மெயின்டைன் பண்ணிருக்கான்னு பாருங்க. See how beautifully he would have maintained his life when he walked with God as well with his wife. அந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க? How his children would have been. அந்த குடும்பத்தை எவ்வளவு அருமையாக தெய்வீகத்துல கொண்டு வந்திருக்கான். How divine his family would have been. நீங்க யோசிச்சு பாருங்க நம்முடைய குடும்பங்களுடைய நிலவரம். Just think the state of a family நீ today. அவரோடு பழகி சமாதானமாயிரு, அப்பொழுது உனக்கு நன்மை வரும். Acquaint thyself with him and be at peace, and then you shall have தெய்வத்தோடு நீ goodness. பழகி நல்ல ஒரு சமாதானத்தோடு நீ வாழ்ந்தால் உனக்கு நன்மை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. If you acquaint with God and live at peace with him, you will have goodness in your life. உன்னுடைய வியாதியை கர்த்தர் இன்றைக்கு நீக்கி உனக்கு சமாதானத்தை தருவாராக. Today, may the Lord remove your sickness and give you peace. இரண்டாவது தேவனோடு பழகு. Today, acquaint with ஒரு God. சிலர் யார்ட்டையும் பேசுறது இல்ல. Some do not speak with மூஞ்சி anyone. தூக்கிட்டே சுத்துவான், அப்படி இப்படியே வருவான். செத்த வீட்டுக்கு போன மாதிரியே வர்றது, செத்த வீட்டுக்கு போன மாதிரியே போயிடுது. Always a frowning face as though they go and come in the death house. சில வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா கல்லறை மாதிரி இருக்கும். In some houses, they will be like a cemetery land. அப்படின்னு என்ன அர்த்தம்? What is the mean? கல்லறையில பூச்செடிகள் உண்டு. The flowering gardens, plants will be there. ஆனா கல்லறை ரொம்ப அமைதியா இருக்கும். But it will be utter அந்த மாதிரி silence. வீட்டுல செடி கொடி எல்லாம் இருக்கு கரெக்ட், ஆனா ஒரு சத்தம் இருக்காது. They will have business and everything on, but no voice at all. யார்ட்டையும் பேச மாட்டாங்க. They will not speak with பழக anyone, மாட்டாங்க. not acquaint. ஒரு ஏரியா பிரேயர் போக மாட்டான். They will not go for the area prayer. செத்த வீட்டுக்கு போக மாட்டான். They will not go to the death house, ஆனா கல்யாண வீட்டுக்கு போயிடுவாங்க. but they will go for the wedding house. ஏனென்றால் நீங்கள் குடும்ப சகிதம் வருகை தந்துன்னு சொன்னதுக்காக அன்னைக்கு மட்டும் அந்த வார்த்தையை பைபிள் வசனம் மாதிரி எடுத்துக்கிட்டு குடும்பமா மொத்தமா போய் இறங்கிடுவாங்க கல்யாணம். Because in the invitation card, they say, invite your presence with your family, they take it as a word of God and go there. ஆனா சாவு வீட்டுக்கு போகணும்னா டைம் இல்ல, ஆபீஸ், எனக்கு காலையில வர முடியாது, சாயங்காலம் வர முடியாது. நீ செத்தா யாரு வருவா? நான் வருவேன், வேற வழி இல்ல, பாஸ்டர் வருவார். But to the death house, they take so many excuses and don't go there. But when you die, pastor will come, no other go. நான் ஒரு கிராமத்துல ஒரு ஐயா இறந்ததுக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ணேன். In a village, because a father died, I announced. சென்னை அண்ணா நகர்ல இருக்கும்போது. When I was in Anna Nagar in Chennai. நீ செத்தால் வர வேண்டும் என்று விரும்பினால் இந்த அடக்கத்துக்கு வான்னு சொன்னேன். If you desire that I should come in your funeral service, you come for this funeral service. விசுவாசியா இருந்தால் வான்னு இரண்டாவது அனௌன்ஸ் கொடுத்தேன். And secondly, if you are a believer, you come. அந்த கிராமம் முழுசும் நம்ம விசுவாசிகள் வந்து இறங்கிட்டாங்க. அது பாட்டுக்கு ஒரு மினிஸ்டர் அடக்கம் மாதிரி வரிசையா 30 கார் பின்னால. அந்த ஊர்க்காரனுக்கு பயம் பிடிச்சு போச்சு. என்னடா இந்த ஆளு ஒரு பேத மாதிரி உள்ள ஆளு, இவ சாவுக்கு இவ்வளவு கூட்டம். The whole lot of believers, they landed up in that village and people wondered, saying, it is like a minister's funeral நம்முடைய service. சபையினுடைய ஐக்கியம், சகோதர சிநேகத்தினுடைய ஐக்கியம், பரலோகத்தின் கூட்டங்கிற ஐக்கியத்தை நீ சாவுல காட்டணும், கல்யாணத்துல காட்டக்கூடாது. It is during the death we should show the unity of our church, the unity of our believers. கல்யாணத்துல நம்ம ஆளுங்க எங்க வர்றா? And during the marriage, where do our people குடும்ப come? சகிதம் இங்க கூட வர மாட்டான். They don't come here also. இங்க ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. Because 1 hour the sermon is here. அதனால டைரக்டா எங்க தான் சீட்டு? They directly with their family. பொண்ணு மாப்பிள்ளை வர்றதுக்கு முன்னாலே குடும்ப சகிதமா அங்க சேர்ல உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. They go to the reception hall and wait there.
இதுதான் பெந்தேகோஸ்தே நிலவரம். This is Pentecostals today. அவரோடு பழகு, Acquaint with them. சகோதரனோடு எல்லாரோடும் பழகுங்க. Acquaint with your brethren. ஒருவருடைய நன்மை தீமையில கலந்து கொள்ளுங்க. And be with them in the evil and நீ good. அவரோடு பழகி சமாதானம். முதலாவது தேவனோடு நீ பழகு. First acquaint with God. ஆண்டவர்ட்ட அழு. Then ஆண்டவர்ட்ட அழு. and cry unto உன் God. குறைய சொல்லு. And tell your faults. பிடிவாதமா பிடிச்ச ஆசீர்வாதத்தை வாங்கு. Be stubborn to receive the blessing. ஆண்டவர்ட்ட போராடு. And strive with என்னை God. ஆசீர்வதித்தலோட விட மாட்டேன்னு சொல்லு. I will not let you go except you bless me. நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், நீங்க எப்படி ஆண்டவரை பத்தி தரக்குறைவா பேசுறீங்க, சண்டை போடுறீங்கன்னு. நான் வேற யார்ட்டங்க சண்டை போட முடியும், அவர்ட்ட தாங்க போட முடியும் அப்படின்னா. I asked a person saying, why are you quarreling with God? Then he said, to whom else will I quarrel? Only with அவ்வளவு him. உரிமை இருந்தா என்ன செய்ய? சண்டை போட்டு ஆசீர்வாதத்தை வாங்கு. If you have so much of right, then quarrel and get the blessing. ஆண்டவரோடு வாயை திறந்து பேசு. Speak with your God அவரை openly. கையை பிடிச்சு கொஞ்ச தூரம் நடந்து போ. Taking my hand and go with him. ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டு இரு. ஏனோக்கு தேவனோடு நடந்தான். Enoch walked with God. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது Thirdly, மார்க் 9:50 பார்க்கும் பொழுது Mark the Gospel 9:15. ஒருவரோடு ஒருவர் சமாதானமாயிருங்கள். Be at peace with one another. உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள். And have salt within yourself. ஒருவரோடு ஒருவர் சமாதானமுடையவர்களாய் இருங்கள். And have peace one with another. புருஷன் மனைவியோடு சமாதானமா இருங்க. Husband, be at peace with your wife. காலையில பிரச்சனை, Morning they have the problem. அப்படி விட்டுறாதீங்க. Don't leave like that. பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பு Even before the sun goes down, உங்கள் கோபம் தனிய கடவது. let your anger come down. உங்கள் எத்தனை பேருக்கு அப்படி இருக்க முடியும்? How many of you can be like that? யோனாட்ட போய் கர்த்தர் கேக்குறாரு. To Jonah the Lord asked, நீ எரிச்சலா இருப்பது நல்லதா? doest thou well to be angry? அவனுக்கு பிரச்சனை, இப்ப ஆண்டவருக்கும் அவனுக்கு தான் பிரச்சனை. And now the problem was between him and God. உடனே அவன் சொன்னா, நீங்க சும்மா இருங்க சாமி, சாகுற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன், என்ன பண்ண போறீங்க? Then he said, until my death I will be like this. What are you உங்களுடைய going to நிலவரம் do? என்ன பிரியமானவர்களே? What is your state, beloved? சாயங்காலத்துக்குள்ள நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிடுங்க. Before the evening get compromised. சரி, நைட்ல வீட்டுக்கு வந்த பிறகு பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னா என்ன பண்றது? அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்றதா? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க. And if there is some problem in the night, even before the sun rises, compromise. உங்களால அப்படி இருக்கா? Can you be like that? சில ஆளுங்கெல்லாம் சில நேரத்துல பயங்கர ஸ்பீட்ல இருப்பாங்க. Some people will be in high speed at அந்த நேரத்துல times. நீங்க பேசாம இருந்துட்டீங்கனாலே ஆஃப் ஆயி போய்டும். During that time, if you are silent, it will be put ஆனா off. பிரச்சனை என்னன்னா, பேசாம இருந்தா நீ பேசாம இருக்கறேன்னு அதுக்கு ஒரு சண்டை போடுவான். But if you are silent again, they will pick up the quarrel for that. பேசினாலும் சண்டை, பேசாட்டாலும் சண்டை. If you speak, it is quarrel. If you don't speak, முன்னுக்கு it போனா is quarrel. கடிக்கிறது, பின்னுக்கு போனா உதைக்கிறது. And if you go behind the beat and if you go behind the kick, வேற என்ன பண்றது? கல்யாணம் கட்டிட்ட, யாரோ கட்டி வச்சாங்களோ நீயோ கட்டினியோ எப்படியோ கட்டிட்ட, கடைசி வரைக்கும் இழுத்துக்கிட்டே வா. no other go, you are got married, so you have to follow or go after him. வேற வழி கிடையாது. No other go. நீ கட்டப்பட்டிருந்தால் கட்டவிழ்க்க என்ன செய்யாதே? வகை தேடாதே. If you are bound, don't seek a time to be எப்படியாவது loosed. போய் பரலோகத்துக்கு நீயும் அவரும் போய் சேர்ந்தறணும். Somehow you and him reach the heaven. ஒருவரோடு ஒருவர் சமாதானமாயிருங்க. Peace with one another. சகோதரருக்குள்ள, சகோதரிகளுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, பெற்றோர்களுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லைன்னு சொன்னா பரலோகம் போக முடியாது. If there is no peace among the servants of God and the believers and the parents and the children, you cannot get to heaven. ஒரு சிலர் சொல்றாங்க, நாங்க அப்பப்ப சண்டை போடுவோம், சேர்ந்துக்குவோம். நல்லா இருக்கு அந்த கான்செப்ட். Some say we will pick quarrel and again join together. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, But some others, நாங்க சமாதானம் ஆயிட்டோம், we are at peace, பட் பேச மாட்டோம். but we don't speak. இது ஒரு புதுவிதமான கான்செப்ட். This is a new kind of concept. பைபிள் இப்படி எல்லாம் சொல்லல. And Bible doesn't say that. சமாதானம் என்பது எப்படிப்பட்டது? What kind is peace? ஒரு தேவனுடைய பிள்ளை ஒருவரோடு ஒருவர் இயேசுவை போல சமாதானம். அது அந்த சமாதானத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். A child of God should be at peace with one another like Jesus. சிலுவையில அறையும்படியாக காட்டி கொடுக்கிற மனுஷன் வர்றான், சிநேகிதனே அப்படின்னு பேசினார். That man who wants to betray Jesus to be crucified is coming and he சிலுவையில said, அடிச்சு friend. தொங்க விட்டுட்டாங்க. They hanged him on the cross. அங்கிருந்து சொன்னாரு, பிதாவே இவர்களை மன்னியும். From there he said, Father, forgive them. பிரசங்கம் பண்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, கேக்குறது உங்களுக்கு அதை விட இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஆனா பிராக்டிகல்ல எப்படின்னு பாருங்க. Message is very interesting. Hearers are also interested, but just practically apply it. வேதம் இப்படித்தான் வலியுறுத்துகிறது. This is what the word of God emphasizes. ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பிரச்சனை. There was a conflict between Esau and 20 Jacob. வருஷம் முகத்தையே பார்க்கல. 20 years they did not see their face. 20 வருஷம் பேச்சுவார்த்தையே கிடையாது. 20 years no speech ஆனா at இப்ப all. ரெண்டு பேரும் சந்திச்சே ஆகணும். But they have to meet together.
Why? இவன் தகப்பன் வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்துட்டான். Because he was compelled to go to the father's house. இனி மாமனார் வீட்டுல இருக்க முடியாது. You cannot be in the in-laws house. இப்ப தெய்வமும் சொல்றாரு நீ தகப்பன் வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. God is also saying you go to the father's house. தகப்பன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். And he should go to the father's house. நானும் நீயும் தகப்பன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். You and me should certainly go to the father's house. தகப்பன் வீட்டுல अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. In the father's house many mansions are அதுல ஒரு there. வாசஸ்தலத்துக்கு நாம போய் சேரத்தான் வேணும். We have to reach one of the mansions. ஆனா தகப்பன் வீட்டுக்கு போகணும்னா But to go to the father's இடையில house. ஒரு ஏசா நிக்கிறான். Here there's Esau in the way. அவன் 400 பேரோடு வந்து கொண்டிருந்தான். He is coming with 400. இப்ப என்ன பண்றது? You know what to do இவனை now? தாண்டாம இவன்ட்ட ஒப்புரவாகாம தகப்பன் வீட்டுக்குள்ள கால் வைக்க முடியாது. Without crossing him, without being at peace, you cannot go to the இது எதை father's house. காண்பிக்கிறது? What does this show? சமாதானம் இல்லாத ஒரு மனுஷன் சமாதானத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. A man without peace cannot enter into peace. அந்த சமாதானத்துக்குள் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை காண்பிக்கிறது. Into peace refers to the kingdom of ஒரு God. தேவனுடைய பிள்ளைக்கு இந்த உலகத்துல சமாதானம் ஒருத்தனோட ஒருத்தர் ஆகலைன்னா பரலோகம் என்பது கனவு இல்லாவிட்டால் காணல் நீர். A child of God, if he is not going to be at peace with one another, then heaven is but a mirage or a dream. யாக்கோபுக்கு தாழ்த்துற பழக்கமே கிடையாது. Jacob had no habit of humbling மன்னிப்பு himself. கேட்கிற பழக்கமே No கிடையாது. habit of asking விட்டு pardon. கொடுக்கிற பழக்கமே கிடையாது. No habit of giving up. அட்ஜஸ்டபிளே அவனுக்கு கிடையாது. Not at all adjustable. அவன் எப்படியாவது ஏமாத்தணும்னு தான் பாப்பான். Somehow supplants. அவன் வந்து ஒரு காரியம் சொன்னா அதுக்கு இன்னொரு காரியம் வைப்பான். If he say one thing, he says another. கூல் கொடு அப்படின்னா உடனே சேஷ்ட புத்திரவாகத்தை கொடுக்கறாயா? Give what it. Soon he says, will you give your birthright? எப்படி இவ்வளவு சீக்கிரமாய் உனக்கு கிடைத்தது? ஆண்டவராகிய தேவன் கொடுத்தார். டபார்னு அவரையும் இழுத்து சேர்த்து எடுத்து வந்தான். How soon did he get it? Soon he says, the Lord God gave me. பொய் சொல்லும் பொழுது சிலர் இயேசுவின் நாமத்திலன்னு சொல்லுவாங்க, ஆண்டவர் மேல சத்தியமான்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் சொல்லித்தான் अनेक குடும்பங்கள் ஒண்ணு இல்லாம போயிருச்சு. Some lie swearing in the name of Jesus. That's why many families are torn apart. இப்போ என்ன நடந்தது? What happened here? இப்ப தகப்பன் வீட்டுக்கு போகணும். Now he has to go to the father's house. இப்ப என்ன நடந்தா? Now, என்ன செய்தான்? what did he do? முழங்கால் போட்டான். He put on his sneakers. 5 மணி நேரம் 6 மணி நேரம் கடந்து கத்துனான். 5-6 hours he's screaming. இந்த ஜெபத்துக்கு பிறகு After this, அவனுக்கு தாழ்மையின் சிந்தை வந்தது. he got the mind of humility, ஒப்புரவாகக்கூடிய மைண்ட் வந்தது. mind of reconciliation, மன்னிப்பு கேட்கணும்னு சிந்தை வந்தது. mind of asking pardon. அதுவும் போயிட்டு கோவமா இருந்தா மன்னிச்சுக்க அப்படிலாம் சொல்லல. He did not say, if you're angry, please forgive me. நம்ம ஆளுங்க ஒப்புரவாகிறத பாருங்க. Are people reconciling? உண்மையான ஒப்புரவாகுதல் என்ன? உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரணும். True reconciliation is tears should down from இருதயம் your உடைஞ்சு eyes. அவன்கிட்ட பேசணும். And then he should speak with you. இருதயம் உடைஞ்சு பேசணும். They heart broken, they should speak. இல்லாவிட்டா அது மனஸ்தாபம் இல்லாத மன்னிப்புகள் எல்லாம் வேஸ்ட். And asking forgiveness without repentance is waste. ஒரு மன்னிப்புல நீ ஜெயிக்கலனா திருப்பி அதே போராட்டம் உனக்கு ரிவர்ஸ் ஆகும். If you don't overcome in a pardon, you will have the same conflict again. சில இடத்துல நாங்க ஒப்புரவாக்குறோம் இல்லையா? And you know, we reconcile திரும்ப people. அந்த பிரச்சனை வருது. Again they have the problem. எதனால? Why? எங்களுடைய நிர்பந்தத்தினால வேற வழி இல்லாம ஒப்புரவாகுறாங்க பாருங்க, அவங்க அதுல பாஸ் ஆகல. அதனால திருப்பி அந்த பரீட்சையை அவன் எழுதணும். They get reconciled because of a compulsion. Therefore, they are not passed in the test. They have to write it again. அதுதான் உண்மை. That is the truth. அதனால தான் கர்த்தர் இவனை 7 மணி நேரம் போட்டு ட்ரெய்னிங் கொடுத்தாரு. That is why the Lord trained him all the 6 and 7 hours. தாழ்த்துறது அவனுடைய பிராக்டிஸ்லயே கிடையாது. Humbling himself was not in his practice. ஆனா என்ன நடந்தது? What happened? 6 மணி நேரம் ஜெபத்துல கர்த்தர் அவனை உடைச்சு உருவாக்குனார். After 6 hours prayer, the Lord formed him, breaking தகப்பன் him. வீட்டுக்கு போகணும்னா ஏசாட்ட ஒப்புரவாய்த்தான் ஆகணும். And you to go to father's house, then you have to be reconciled with Esau. எப்படி ஒப்புரவானா தெரியுமா? How to do it? ஹாய்னு கை கொடுத்து அப்படி குலுக்கிக்கிட்டு 2 நாட்டு தூதர்கள் மாதிரி எல்லாம் பேசிட்டு போகல. அவன் அங்க பார்த்த உடனே இங்க முழங்கால் போட்டான். Not just shaking hands and going away. முகங்குப்புற விழுந்தான். He bowed himself afar. திரும்ப எழும்பி முகங்குப்புற விழுந்தான். Again bowed himself. இப்படியே 7 விசை முகங்குப்புற விழுந்து வணங்கி ஏசா கிட்ட போய் சொன்னான். He bowed himself 7 times and then went to Esau. ஏசா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். Esau looked at it. யாக்கோபா Is it Jacob? இப்படி மாறிட்டான். So much change. பயங்கர fraud ஆச்சே. And he was a terrible fraud person. நம்மளே ஏமாத்திட்டான். He deceived me ஒரு also. டைம் இல்ல 2 டைம் ஏமாத்துனவன். Not once but twice. மன்னிப்பு அவன் பிறப்புல ரத்தத்திலே கிடையாது. Forgiving is not in his blood. இவன் முழங்கால் போட்டு முகங்குப்புற விழுந்து 7 விசை வணங்கி போன உடனே அவன் இவனை கட்டிப்பிடிச்சு ஓன்னு அழுதுட்டான். பிசாசு சாத்தான் பகையாகிய நடுச்சுவர் உடைக்கப்பட்டான். But now when he made obeisance 7 times, the devil, the wall was broken and tears were shed down. சமாதானம்னா என்ன?
What is peace? யாரு முதல்ல சமாதானம் பண்றானோ அவன்தான் பாக்கியவான். Who makes peace first is blessed. யாரு போய் முதல்ல மன்னிப்பு கேக்குறானோ அவனுக்கு தான் கிருபை இருக்கு, அவனுக்கு தான் தாழ்மை இருக்கு. Who asks pardon first, they have the grace and the humility. சாகும்போது மன்னிப்பு கேட்கலாம்னு நினைக்காத. Don't think you can be reconciled at your deaths. சொல்லாம கொள்ளாம செத்து போயிட்டேன்னா எப்படி ஆகுறது? If you die suddenly, how to get reconciled? ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு ரொம்ப கவனமா இருக்கணும். In the spiritual life, you ought to be careful. ஒருவரோடு ஒருவர் சமாதானம். Peace one with another. ஒருவரோடு ஒருவர் சமாதானம் ஆனாதான் தகப்பன் வீட்டுல நீ கால் வைக்க முடியும். இல்லன்னா ஏசா 400 பேரோட வந்துட்டான். அன்னைக்கு உன்னுடைய ஓட்டமே முடிகிறது. Only then you can step into your father's house, or else Esau will come with 400 to finish your race. நான்காவதாக Fourthly, ரோமர் 8:6 பார்க்கும் பொழுது Romans 8:6. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். But to be spiritually minded is life and peace. மருமகள், மாமனார், மாமியார், புருஷன், மனைவி எல்லாம் ரெடி ஆயிக்கங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே 7 விசை இல்ல 70 விசை கூட வணங்கி 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 விழுந்துருங்க. All the husband and wife and the children and parents get ready. Make obeisance 7 times before the meeting is over. பெந்தேகோஸ்ல இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா நீ இப்பமே நரகத்துல டோக்கன் வாங்கிட்டேன்னு அர்த்தம். And if you say the Pentecostal people will tell like this, then you have the token for the hell. உன்னால முடியலையா? If you cannot, ஆண்டவர்ட்ட கேளு. ask for God. சமாதானத்துக்கு ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும். God create a situation of peace. அப்படி கேப்பீங்களா? Will you do that? நீங்களே கேளுங்க. You ask. ஆண்டவரே எனக்கு இத ஃபேஸ் பண்ணதுக்கு என்னால இறங்கி போறதுக்கு ஒண்ணும் முடியல. ஒரு சூழ்நிலையை அனுகூலமாக்குங்க. பொத்துன்னு விழுந்துறேன்னு சொல்லுங்க. Lord, I am unable to get down. Please make a situation favorable to me and then I will do it. நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். I have told you, I think. நான் புதுசா இந்த சபைக்குள்ள வந்தபோது When I came into this church first, நீங்க சமாதானத்தை பத்தி சுத்திரப்படுத்தல சொன்னாங்க. in the sanctification meeting they told about peace. எனக்கு ஒரு முஸ்லிம் பையனோட பிரச்சனை. I had a problem with a Muslim boy. அப்ப நானும் இதே மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன். ஆண்டவரே அவனை பார்க்கிறதுக்கு சான்ஸ் கேட்டீங்கன்னா கிடைச்சீங்கன்னா மன்னிப்பு கேட்டுக்கறேன். Then I took a decision, Lord, if I get a chance to see him, I will do it. கூட்டம் முடிஞ்சு போனா அவன் வந்துட்டானே. After the meeting he came against me. எனக்கு அவனை பார்த்த உடனே இருக்கிற பிசாசெல்லாம் மொத்தமா ஏறிச்சு. And then I started to be in tension, all the devils in me. இது என்னடா இது கரெக்ட்டா வந்துட்டானே. See, exactly he came on against me. என்ன சொல்லி மன்னிப்பு கேக்குறது? Then how to ask pardon? என்ன பண்றது? What to do? கேட்கவா வேண்டாமா? Should I ask or not? ரெண்டு பேரும் சைக்கிள். Both of them were inside. சைக்கிளை நிப்பாட்டவா வேண்டாமா? Should I stop my bicycle? இப்படியே கிராஸ் ஆயிட்டோம் ரெண்டு பேரும். Likewise, we both crossed. அவனும் போய்ட்டான் நானும் போய்ட்டேன். He went, I also. ஒரு 50 அடி போன உடனே 50 feet away. ஆண்டவர் சொன்னார் நீ சொன்னதுக்கு தான் அவனை இந்த ரோட்ல கொண்டு வந்தேன். The Lord said, because you told, I brought him in this road. விட்டுட்ட போச்சு. If you leave this chance, it is gone. டக்குனு பிரேக் அடிச்சு திரும்பி பார்த்தேன். Suddenly in break, I turned back. அவனும் திரும்பி நின்னு பார்த்தான். He also turned back to see me. நான் உடனே திரும்பி போயிட்டேன். Then I went away. சாரின்னு சொல்லி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். இதெல்லாம் ஒண்ணும் பெரிய இல்ல அப்படின்னு சொல்லி ஒப்புரவாயிட்டான். I went towards him, God reconciled, asking him pardon. இன்னைக்கு கார் நிக்கும் குறுக்க வருவான் தமால்னு நிப்பாட்டி மன்னிப்பு கேட்டுருவீங்களா? And when the car suddenly crosses you, will you stop and get reconciled? செத்தாலும் என் முகத்தில் அவன் விழிக்க கூடாது, நான் செத்தால் அங்கே சொல்லாதே. Even if I die, let him not look at my face, don't tell him. நீ செத்தால் பரலோகத்திலும் சொல்லப்படாது, இதோ உத்தமன் வருகிறான் என்று சொல்லப்படாது. And like that, if you die, it will not be told in heaven, the upright is coming. ஆவியின் சிந்தை என்ன? What is spiritual mind? ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். To be spiritually minded is life and peace. அபிஷேகம் பெற்றுட்டாலே உன் சிந்தையே சமாதானமா மாறிடணும். If you are anointed, your mind should be at peace. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். To be spiritually minded is life and ஒன்றரை மணி peace. நேரம் ஆவியில நிறைஞ்சிக்கிட்டு நீ சண்டை போட்டு போனீன்னா உனக்கு ஆவியின் சிந்தை இல்ல. After getting full in the spirit for 1.5 hours, if you quarrel, you don't have a spiritual பாஸ்டர் mind. ஜோயல் அவர்கள் நல்லா சொல்லுவாரு. Pastor Joel is to say, மாடு மாதிரி உழைப்பாங்க, அதே நேரத்துல மாடு மாதிரி முட்டி குத்தி தூக்கிடுவாங்க. they hardly labor like an ox, at the same time butt with their horns. அந்த கேரக்டர் நமக்கு விளங்காது. We don't want that nature. கர்த்தருக்காக நீ பாடுபடுறேனா கர்த்தருக்காக நீ சமாதானமா இருக்கணும். If you suffer with the Lord, for the Lord, you have to be at உனக்கு peace. ஆவியில பரிசுத்தாவின் சிந்தையே சமாதானம். The mind of the Holy Spirit is peace. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது? How many of you have this? அடுத்த சமாதானம் என்ன? That is the next ஏசாயா peace. 54:13 பார்க்கும் பொழுது Isaiah 54:13. பிள்ளைகளின் சமாதானம். The children's peace. இன்னைக்கு பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்ல, பிள்ளைகளால பெற்றோருக்கு சமாதானம் இல்ல. Peace of the children. Today, children have no peace, parents have no peace about the children. 4 வயசு பையனை கொண்டு வந்து ஜெபம் பண்றாங்க. இவன் கீழ்ப்படியவே மாட்டேங்கறான். இது நீ 40 வயசுல என்னத்த கீழ்ப்படியும்? 4-year child, they bring him saying he is not obedient at all. How
will you be obedient in 40? இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? Today what is our state? உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள நிலவரம் எப்படி இருக்கிறது? State of our children, how is it? அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? And how is their spiritual அவங்க life? படிப்பு எப்படி இருக்கு? How is their studies? அவங்களுடைய சுக ஆரோக்கியங்கள் எப்படி இருக்கு? How is their prosperity? அவங்களுடைய புத்தி எப்படி இருக்கு? How is their knowledge? இந்த பிள்ளை கடைசி வரைக்கும் உன்னை பராமரிப்பானா? Will the children keep you till the end? உங்களுடைய பிள்ளைகள் கடைசி வரைக்கும் இந்த சபையில இருப்பாங்களா? Will your children be in this church at the end? ஆனா பைபிள் சொல்லுகிறது உன்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிது. But the Bible says, great shall be the peace of thy children. அவைகள் நதியை போல இருக்கும். They shall be like river. இன்னைக்கு பிள்ளைகளை பெற்று எடுத்து அநேகர் வேதனைப்படுறாங்க. Today many begetting children, they are at pain. அதனால அநேகருக்கு நோவுகள் அதிகம். They have great pains. ஒரு வீட்ல 2 பொண்ணு ஒரு பையன். In one house, 2 பொண்ணு ஒரு பையன். 2 daughters and 1 boy. எனக்கு ஆம்பளை பையன் வேணும் ஆம்பளை பையன் வேணும்னு ஆம்பளை பையன் இப்ப இவங்களை 2 பேரையும் சிலுவையில அடிக்கிறான். She was praying for her son, finally now the son is crucifying them. அவங்க சொன்னாங்க, And then she said, எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னு நான் கேட்டது தேவசித்த இல்லாம கேட்டேன் போல இருக்கு, அதுக்கு சரியான ட்ரைனிங் கொடுக்கறான். without asking for the will of God, I asked for a son and he is giving me a good உங்க training. பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்கிறது? How is the children's peace? உங்களுடைய பிள்ளைகளோட உங்களுக்கு எப்படி இருக்கிறது? உங்களுடைய பிள்ளைகளால உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கா, சமாதானம் இருக்கா, இல்ல வேதனை இருக்கா? How are you at peace with your children, or are you inflicted with pain because of your children? ஏசாவினால் ஈசாக்குக்கு பயங்கர மன வருத்தம். And Isaac was in great pain because of Esau. பயங்கரமான பிரச்சனை. Great problem. அவனுக்கு அது நிமித்தம் ரொம்ப துக்கம். And great sorrow because of it. என்ன பண்றது, நான் இனிமே உயிரோட இருந்து என்னத்துக்கு அப்படிங்கிற லெவல்ல வந்துட்டான். And came to the stage, why should I live hereafter? இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? Today, how are we? உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலவரம் எப்படி How இருக்கிறது? is the state of your children? பிரியமானவர்களே, Beloved, உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் மிகவும் முக்கியம். children's peace are much important. அடுத்ததாக நீதிமொழிகள் 16:7. Nextly, Proverbs 16:7. அங்கே சத்துருக்களோடு சமாதானம். Peace with your enemies. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சத்துருவே கிடையாது. A child of God has no enemies. பிசாசு மட்டும்தான் சத்துரு, மனுஷன் யாரும் சத்துரு கிடையாது. Only the devil is our enemy. ஆனா பிரச்சனைகள் வராமல் இருக்காது. But there shall not be a land full of problems. பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். Problems will come. ஆனா நீ சமாதானத்தை உண்டு பண்ணிக்கிட்டே வரணும். You have to make peace. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால், If a man's ways please the Lord, அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி தெய்வம் செய்வார். the Lord will cause even his enemies to be at peace with him. பலர் பகைக்கலாம். Many may hate you. உனக்கு விரோதங்கள் எழும்பிக் கொண்டே இருக்கலாம். Hatred and enmities will நீ rise ஒருவேளை up. நன்மை செஞ்சிருக்கலாம். You may have do good. உன்னை புரிஞ்சிக்காம அவங்க பகைக்கலாம். Misunderstanding you, they would hate உன்னை you. விளங்கிக் கொள்ளாம பகைக்கலாம். Without having knowledge about you, they வேணும்னே hate you. போட்டி பொறாமையில பகைக்கலாம். And purposely, competitively, they hate எந்த you. சூழ்நிலையில உனக்கு சத்துருக்கள் எழும்பினாலும் In whichever situation enemies against பைபிள் you, சொல்லுகிறது, the Bible உன் says, வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் if your ways please the Lord, அவனை கொண்டு வந்து கால்ல விழ வைப்பாரு. he will cause him to fall at your அவன் feet. உன்னோடு வந்து ஒப்புரவாவான். He will get reconciled with you. ஆபிரகாமுடைய காலத்துக்கு பின்பு பெலிஸ்தர்கள் அந்த ஆபிரகாம் வெட்டின எல்லா துறவுகளையும் மண்ணள்ளி போட்டு மூடி விட்டார்கள். After the days of Abraham, Philistines stopped the wells he digged with ஒரு earth. நிர்பந்தமான நிலவரம் ஈசாக்குக்கு வந்தது. And Isaac was in a pitiable மறுபடியும் அந்த situation. துறவுகளை தோண்டினான். And he digged the wells உடனே again. அவங்க ஓடி வந்துட்டாங்க, எங்க இது? Then soon he named it Engedi. அடுத்து போய் தோண்டினான். Again digged it. திரும்பவும் வந்து சண்டைக்கு And வந்துட்டான். again they strove. ஆனா அவன் வாக்குவாதம் பண்ணல, But he did not strive. விட்டுட்டு போயிட்டான். He just left and went away. மூன்றாவதும் தோண்டினான். Again they ஆனா strove. இப்ப அவங்க வரல. Now they were at peace. வாக்குவாதம் நடைபெறவில்லை. There was no argument. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? You know what happened? அவங்க வந்து இவன்ட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானாங்க. They came and asked pardon and reconciled. நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். Surely the Lord is with thee. உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உன்னுடைய சத்துருக்கள் உன்னோடு சமாதானமாகும்படி தெய்வம் செய்வார். If your ways please God, then the Lord will cause your enemies to be at peace with you. அடுத்து நான் இப்ப ரொம்ப இது வந்து 12 நாள் பிரசங்கம் பண்ணலாம். And I can speak this for 12 days. நான் டைம் பீயிங்காக ஒரே நாள்ல அவ்வளத்தையும் ஹெவி டோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். For time being, just a heavy dose in seconds. இப்ப தூங்கிட்டு வீட்ல சண்டைன்னு என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வராத. Now you sleeping, afterwards don't come for panchayat. நீ உனக்கு இப்ப வழிமுறைகள் தான் நான் போதிச்சுக்கிட்டு இருக்கேன். I am only teaching you the methodology. இந்த ஒரு பிரசங்கம் போதும் உன் வாழ்க்கையில இனிமே சாகுற வரைக்கும் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். This one sermon is enough. I think lifelong you will have no problem. யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Job 5:24. கூடாரத்தில் சமாதானம். Peace in your உன் tabernacle. வீட்டுல ஒரு சமாதானம் இருக்கணும். And there should be peace in your house. யோபு 5:24
5:24 உம்முடைய observe. கூடாரத்தை நீர் விசாரிக்கும் பொழுது சமாதானத்தோடு இருக்க காண்பீர். Thou shalt know that thy tabernacle shall be in peace. வியாதி நீங்கும் போது ஒரு சமாதானம், And peace when your sickness is gone. ஆண்டவரோடு பழகும் போது ஒரு சமாதானம், Peace when you are acquainted with God. ஒருவரோடு ஒருவர் சமாதானம், Peace with one another. அடுத்ததாக ஆவியின் சிந்தை சமாதானம், Spiritual mind is அடுத்து peace. பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம், Peace of the children. சத்துருக்களோடு சமாதானம், Peace with enemies. அடுத்து உன் வீட்டுல ஒரு சமாதான ஆளுகை பண்ண வேண்டும். Now peace ruling in your உன் house. வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு இளைப்பா இருக்கு. When you enter into your house, there should be a அது rest. ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் மாதிரி இருக்கணும். It should be a resting place. ஏண்டா வீட்டுக்குள்ள வந்துட்டேன் திருப்பியும் வெளியே போற வரைக்கும் பிரச்சனை இருக்கும்னு நினைச்சிட்டீங்கன்னா உன் வீட்டுல சமாதானம் இல்ல. If you think, why am I come to the house, I should go out, then there is no peace உம்முடைய there. கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், அதில் குறைவை நீ காண மாட்டீர். Thou shalt know thy tabernacle shall be in peace and have no lack. உங்க வீட்டுல சமாதானம் இருக்கா? Do you have peace in your family? நான் சென்னை பட்டாபுரம்ல ஊழியத்துல அசிஸ்டண்டா இருந்தேன். I was assistant brother in Pattabara ministry. பக்கத்து தெருவுல டெய்லி சண்டை நடக்கும். And there will be problem daily in the nearby house. புருஷ மனைவிக்குள்ள Between husband and wife. இந்த ஆள் தண்ணி அடிச்சிட்டு வந்துட்டான்னா பெரிய சண்டை தான். There will be a big quarrel all the time. ஒரே ஒரு பொண்ணு, One daughter for them. அது சின்ன பிள்ளையா இருந்துச்சு, சகிச்சுக்கிச்சு. She was a little children and bore it. அது இப்ப பெரிய பிள்ளை ஆயிடுச்சு. But now big child. 8th 9th வந்துருச்சு. She came to 8th and 9th. ஆனா இந்த ஆளு ரோட்ல நின்னு அடிக்கிறது, ஏசுறது, குடிச்சிட்டு கலாட்டா பண்றது, அந்த பிள்ளை வந்து அவங்க அப்பாட்ட எவ்வளவோ கெஞ்சினது. This man would shout in the road and make many things, tumults, and this child, she pleaded. சண்டை போடாதீங்க, Please don't call. எனக்கு கேவலமா இருக்கு. It's only காலையில நான் shameful ஸ்கூலுக்கு for me. போகும்போது எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. When I go to school, they all look at me வீட்டுல strange. அமைதியா இருங்க, Please be silent. குடிக்காம வாங்க. You don't drink. அவங்க அம்மாட்ட பார்த்து சொல்லிச்சு, குடிச்சிட்டு வந்தாலும் நீ சும்மா இரு. Looking at the mother said, please be silent when he ரெண்டு comes. பேர்த்தையும் சொல்லி சொல்லி பாத்துச்சு, ரெண்டும் கேக்குற ஜீவன் இல்ல. Both of them did not hear her at all. ஒன்னு அந்த ஆள் குடிச்சிட்டு வந்து சண்டை இழுப்பான், இது அவர் குடிக்காம வந்துட்டாருன்னா இது சண்டை இழுக்கும். And if he doesn't drink, then she will pick up the quarrel or else he will do it. கடைசில அந்த பிள்ளை சூசைட் பண்ணி செத்துடுச்சு. Finally, the daughter committed suicide. ஃபெய்த்தம் பக்கத்துல தான் சுடுகாடு. And that the ground, cremation ground nearby the faith. பக்கத்துல தான் சுடுகாடு. And the cremation ground nearby. என்ன நடந்துச்சு? What happened? அடக்கம் முடிஞ்சிட்ட பிறகு After the burial, டெய்லி காலையிலயும் மாலையிலயும் ரெண்டு பேரும் கல்லறையில உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. daily morning and evening both of them will be sobbing. இப்ப கல்லறையில உட்கார்ந்து அழுது என்ன ஆகுது? What is the use? அந்த பிள்ளை சமாதானமா வந்துருதா? Was the child at peace? இருந்தது ஒரு பிள்ளை, செத்து போச்சு, இனி வேற பிள்ளையும் கிடையாது. Only daughter, no more children. பகல் முழுவதும் இவன் அப்படியே அங்க உட்கார்ந்து அழுவான். சாயங்காலம் 6 மணிக்கு அந்த அம்மா ஒரு விளக்கு எடுத்துட்டு வந்து அதுல வச்சு விளக்கு கொளுத்திட்டு அது அங்க உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கும். Whole day the man will be crying and evening the mother will light the lamp and cry. உங்க வீட ஒரு சமாதான ஸ்தலமா மெயின்டைன் பண்ணுங்க. Maintain your house to be a peaceable one. இளைப்பாறுதலா மெயின்டைன் பண்ணுங்க. Maintain it to be a resting ஒரு place. தேவ சமூகமா மெயின்டைன் பண்ணுங்க. Maintain it to be the presence of ஒரு God. ஜெப வீடா மெயின்டைன் பண்ணுங்க. Maintain it to be a prayer house. அது ஒரு விசுவாச வீடு போல மெயின்டைன் பண்ணுங்க. Maintain it to be a faith house. கர்த்தருடைய வீடு போல மெயின்டைன் பண்ணுங்க. Maintain it as the house of God. நீங்கள் நல்ல ஜெபத்துல இருந்தீங்கன்னா If you are in prayer, உங்க வீடுகளுக்குள்ள பிசாசு வராது. devil will not penetrate in. 144 சங்கீதம் 14 வசனத்தை பார்க்கும் பொழுது Psalm 144 verse 14. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும். That our oxen may be strong. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போலவும் இராது. There shall be no breaking in or going எங்கள் out. வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது. And there will be no complaining in our உங்க streets. வீட்ல பிரச்சனையே வரக்கூடாது. There should not be problem in your house. வந்தீங்கன்னா ஒருத்தர் விஷ் பண்ணணும். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு வேலை, எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, ஏன் டல்லா வந்தீங்க, என்ன பிரச்சனை, ரைட் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, அது பிரச்சனை இந்த பிரச்சனை, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. ஏற்ற துணைன்னா என்னது? What is the right help means? ஏற்ற துணைன்னா என்னது? The right help means, சோறு பொங்கி போடுவதும் குழம்பு வைத்து கொடுப்பதும் துணி துவைப்போமா? is it just cooking and washing the clothes? அவங்களுடைய துக்கத்துல அவங்களுடைய விழுகையில தடுமாற்றங்கள்ல நீங்க கூட இருக்கணும். Share with your partner in their fall, in their stumbling also. இல்ல மனைவி துக்கமா இருக்காளா? மனைவி துக்கமா இருக்காளா? And is the wife sad? ஏன் அழுகிறாய்? Why are you crying? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? Why are you sad? அந்த எல்கானா அந்த அன்னாளுடைய புருஷன் கேட்டது போல நீங்க பேசி பழகணும். As Hannah's husband asked her, you have to try doing that. என்ன பேசலையா? அப்படி இரு. If they're not speaking, be silent. இப்படிலாம் நீங்க சொல்லி பழக கூடாது. Don't try to live like that. உடனே உங்களுடைய கூடாரத்துல ஒரு சமாதானத்தை கொண்டு வாங்க. அப்பதான் தெய்வம் அந்த இடத்துல இருக்க முடியும். இல்லனா அவர் வெளியே போய்டுவாரு. Soon bring in peace in your tabernacle, then the Lord should be there. ஊழியக்காரங்க வாங்க வாங்கன்னு சொல்றீங்க. You all the time say you come in. பைபிள் என்ன சொல்லுகிறது? But what is the Bible? ஒரு வீட்டுக்கு போங்க. You go to your house. அந்த வீட்டை வாழ்த்துங்கள். You should wish it. அந்த வீட்டில் And in that house, சமாதான பாத்திரன் ஒருவன் உள்ளே இருந்தால் நீ சொன்ன வாக்குத்தத்தம் அங்கே பலிக்கும். if there be a vessel of peace, then your promise
will prosper. இல்லாவிட்டால் நீ உன் கூடயே அது திரும்பி வந்துரும்னு பைபிள் சொல்லுது. If not, that promise will return with you. அப்ப ஊழியக்காரன் வந்து உன் வீட்ல ஆசீர்வதிச்சிட்டு திரும்பி போகும்போது அதே தூக்கிட்டு போயிட்டா என்ன அர்த்தம்? Therefore the children of God, servants of God, coming blessing your family, return with the blessing. அடுத்த வாரம் வந்து சாட்சி சொல்லுவாங்க, நம்ம ஆளுங்க சில விளக்கம் தெளிவில்லாத ஆளுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாஸ்டர் வந்து ஜெபித்தார், எனக்கு சுகமே ஆகவில்லை. இதுக்கு சாட்சி உனக்கு மைக்கு? And next week they'll come and testify saying, pastor came and prayed, there was no healing at all. நான் எதுக்கு சொல்றேன்? Why I tell you this? சமாதான காரணரா நீ இருந்தேன்னா நான் சொன்ன வாக்குத்தத்தம் பலிக்கும். If you be a man of peace, the promise will prosper. விசிட்டிங் உடைய பர்பஸ் என்ன? What is the purpose of visiting? வாசிங்க. மத்தேயு 10:12. Matthew 10:12. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடுவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. அடுத்த சுவிசேஷத்துக்கு போங்க. அடுத்த சுவிசேஷம், சமாதான பாத்திரன் உள்ள இருந்தால். இது வீட்டுல பிரவேசிக்கும் போது வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரம். இன்னொரு சுவிசேஷம் லூக்கா 10:6. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகுவதென்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால், அந்த வீடு சமாதானமா இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த வீட்டுல இருக்கிறவன் சமாதானமா பாத்திரனா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அவ்வளவுதான். பாஸ்டர் ஒரு 15 வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபிச்சிட்டு திரும்பி போவாரு, 15 அவர் பின்னாலேயே ஃபெய்த்தோமுக்கு போயிடும். And if you're not worthy of peace, pastor will tell 15 promise, and then நீ சமாதானத்தை மெயின்டைன் பண்ணி நீ சமாதான புருஷனாக மனைவியாக வீட்ல இருந்தீனாதான் இந்த பாஸ்டர் வந்து சொல்றதெல்லாம் அங்க அப்படியே பிரேக் ஆகும். Only if you are a man of peace and maintain peace in your family, the promises will prosper in your house. அடுத்து 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். Next Psalm 4. உன் படுக்கையில் சமாதானம். Peace in your bed. ஒரு சிலர் உட்கார்ந்து இருக்கும்போதே தூங்கிடுவாங்க, அவங்களுக்கு படுக்கணும்னு அவசியம் இல்ல. Some when they sit itself sleep, they don't want to lie down. ஒரு சிலருக்கு தூக்கமே வரலன்னு புரண்டு படுத்து கடைசில தூக்க மாத்திரை அடிச்சிட்டு தான் படுக்கறாங்க. Some finally roll on their beds and finally have the sleeping pills. அப்படியும் தூக்க மாத்திரை கொடுத்து தூங்காம வீட்ல எழுந்து சண்டை போடுறவங்கள பத்தி பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. And even parents come and tell of the people who don't sleep and pick up over. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நான் நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். I will both lay me down in peace, for thou Lord only makest me dwell in safety. உங்க எத்தனை பேருக்கு சமாதானமா தூங்குறீங்க? How many of you sleep in peace? நைட்லாம் தூக்கம் இல்லமாங்க. They say all night no sleep. தூக்கம் இல்லையா? எலும்பி முழங்கால் நின்று தூக்கம் வந்துரும். Be on your knees, you will have sleep. நல்லா உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணு, டைம் கிடைச்சு. ஒரு சிலர் சொல்றாங்க, இந்த பிள்ளை வந்து நைட் எல்லாம் தூங்குறதே இல்ல, ஐயோ இந்த பிள்ளை பத்ததுல இருந்து நான் கஷ்டப்படுறேன். ரைட்டு, நல்லது, நீ உனக்கு விழித்திருந்து ஜெபிக்கிற ஆவி இல்ல, இப்ப ட்ரைனிங் கொடுக்கறாரு. Some say my child is not sleeping all through the night, therefore I cannot sleep. Now God is training you to watch through the night. உன்னுடைய படுக்கையில் ஒரு சமாதானம் தேவை. You need peace in your bed. ஒரு 10 நிமிஷம் படுத்தாலும் உனக்கு டீப் ஸ்லீப், ஒரு இளைப்பாறுதலா இருக்கணும். இதை விட்டுட்டு படுத்த உடனே சொப்பனம் பார்த்து, கெட்ட சொப்பனம் பார்த்து, எருமை மாடை பார்த்து, ஐயோ நம்ம ஆள் பண்ற சேட்டைகள் எவ்வளவு இருக்கு. Even 10 minutes of sleep should be a sleep at rest, and you should have no bad dreams. படுத்துட்டியா, ஆவிக்குள்ளாக பரலோக தரிசனத்தை பாரு. Soon as you lie down, you should see heavenly தேவ visions. சித்தத்தை விளங்கிக் கொள்ளு. You understand the will of God. ஒரு நாள் ஒரு 2-3 விசுவாசி வந்தான்னு சொல்லி என் ரூம்ல உள் ரூம்ல படுக்க வச்சிட்டேன். One day 2-3 believers came, therefore I asked him to sleep in the inner chamber. படுத்து அவங்க படுத்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும், நான் படுத்துட்டு எதுக்கோ ஜெபிச்சிட்டு உட்கார்ந்துட்டு அப்படியே இருந்தேன். திடீர்னு பார்த்தா இந்த ஆள் கத்திட்டான். Within 10 minutes of that, suddenly that man started to scream. இப்ப நான் உள்ள படுக்க வச்சேன், அதுக்குள்ள கத்திட்டான். 3 பேர்ல ஒரு ஆள் கத்திட்டான். Why is he screaming like this? Just now he slept. ஒரே தட்டுல எல்லா சுவிட்சையும் போட்டேன் நான். And I put all the switches. படபடன்னு நினைச்சிட்டு ஒன்னு வந்து அமிக்கிடுச்சுனா, நான் சொன்னேன் என் ரூமுக்குள்ள ஒன்னே விட்டதுனால அதுவும் வந்துருச்சு போல இருக்கறாங்க. He saying something came and pressed me. I told because I gave place, he also came. இத்தனை வருஷம் நான் இந்த ரூம்ல தான் இருக்கேன், ஒண்ணு என்னை அமுக்கவும் இல்ல, உள்ளேயும் வரல. ஒன்னையே படுக்க வச்சு சரி பாவன்னு விட்டா நீ யாரையோ கூட்டி வந்துட்டியா அதுக்குள்ள. So many years together I am sleeping in this room, no problem at all. உங்க படுக்கையில உங்களுக்கு சமாதானம் இருக்கா? And do you have peace in your bed? இளைப்பாறுதலா நீங்க தூங்குறீங்களா? Are you sleeping with rest? உனக்கு மனசுல தான் சஞ்சலங்கள், தவிப்புகள், தூக்கம் இல்லாம வேதனைப்பட்டு நாளைக்கு உள்ள பிரச்சனை என்ன சாந்திக்கணும்? நீ சமாதானமா இரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். Or are you restless and peaceless in your sleeping bed, and then you be at peace, God is with you. சாட்சிகள் நேரம் இழுத்தபடினால் பிரசங்கத்தின் நேரம் அதிகரிக்கப்படுகிறது. Because I gave greater time for testimony, the message time is also being increased. சென்னையில எல்லாம் பேர் சொன்னாதாங்க வாசிப்போம்.
சென்னையில எல்லாம் பேர் சொன்னா வாசிப்போம். In Chennai, if we tell the names, they come. அப்படியானாலும் என்ன சொல்றீங்கன்னு முதல்ல கண்டென்ட் கேட்டுக்குவோம். And in the beginning itself, we'll ask, what are you going to tell? இல்லன்னு சொன்னா இவங்களை விட்டுட்டா இவங்க ஒன்னு ரெண்டு பேர் பிரசங்கம் பண்ணிடுவாங்க. ஒன்னு ரெண்டு பேருக்கு பஸ்ஸில் ஏறினேன், 8:35க்கு பஸ்ஸை விட்டு இறங்கினேன், 8:37க்கு அங்க இருந்து நடந்தேன்னா திருப்பி 8:37க்கு வந்துட்டு 10:37க்கு வர்றதுக்குள்ள 2 மணி நேரம் ஆயிடும். Else some of the people will give messages and long things about their run. சாட்சி ஆகமம். And testimony is a book. பைபிள் அப்படி சொல்லி இருக்கு. And that is what is test in the Bible. சாட்சி ஆகமத்தை கட்டி வேதத்தை அதில் முத்திரையிடு. And build up the book of testimony and seal it up. அதனால கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 or 15 minutes போய் தான் ஆகணும். Therefore I have to நான் take, இப்படியே விட்டுட்டேன்னா நீ வேற இதெல்லாம் எல்லாம் பிரச்சனை ஆயிடுவே. I have to take at least 10 minutes extra or else there will be a problem. உன்னுடைய படுக்கையில் உனக்கு சமாதானம். Sleep in your bed. நீ படுத்தீனா ஒரு இளைப்பாறுதலோடு தூங்கணும். Peace in your sleep. கர்த்தர் தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் அல்ல, நித்திரையில் இன்பம் அளிக்கிறார். Unto the beloved the Lord giveth sleep. நித்திரையில கர்த்தர் அவனோடு பேசுகிறார். Yes, the Lord speaks to him in his bed. அவனோடு தேவ சித்தத்தை விளங்க பண்ணுகிறார். Reveals unto him the will of God. உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் சொப்பனத்தில் நான் அவனோடு கூட பேசுவேன். If one be a prophet among you, I will speak unto him in அதனால dreams. படுக்கையில் சமாதானம். Therefore peace in your 1 bed. ராஜாக்கள் 4:24 பார்க்கும் பொழுது 1 Kings 4:24. உங்களை சுற்றி சமாதானம் இருக்கும். And peace around. வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 4:24. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ள எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாயிருந்தது. உன்னை சுற்றி எங்கும் சமாதானம். Peace all around. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தெய்வம் எதிர்பார்க்கிறார்னு பாருங்க. See what a life God expects. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பேசறதே இல்ல. Near neighboring people do not speak at திருப்பி எப்படி all. பரலோகம் போறது? Then how to go to heaven? எல்லாத்தையும் பேசு. Speak with all. உன்னை முட்டாள்னு சொல்லட்டும் பரவாயில்ல. They may call you a fool, it's okay. ஆனா உனக்கு சமாதானம் இருக்கணும். But you should have peace. அவங்க பேசட்ட போறான் போட்டும். And if they are going away, let நீ them go. அவரோடும் சமாதானமாயிரு. But you follow peace with all men. சாலமோனுடைய நாட்களில் அவனை சுற்றி எங்கும் சமாதானம் இருந்தது. During the days of Saul, he had peace on all sides around உங்களால about. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மெயின்டைன் பண்ண முடியுமா? Are you able to maintain such a life? அவங்க உங்களுக்கு தீங்கு செஞ்சிட்டாங்க. If they do evil to you, பைபிள் என்ன சொல்லுது? what does the Bible say? நன்மை செய்து Do good. புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவ சித்தமாய் இருக்கிறது. And putting down the foolishness of ignorant men, it is the will of குறள் God. என்ன சொல்லுகிறது? What is- செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல். And whatever he may do, do good unto him. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does that mean? சமீபத்துல ஒரு ஆளு PhD வாங்கி இருக்கிறார். Recently a man did his PhD. அவன் தீசிஸ் சப்மிட் பண்ணும்போது When he was submitting his thesis, திருவள்ளுவர் கிறிஸ்டியன்ங்கறதை ப்ரூஃப் பண்ணிருக்கான். he proved that Thiruvallur is a Christian man. யாரு? திருவள்ளுவர் யாரு? Who was கிறிஸ்டியன். Thiruvallur? இது எழுதின அவ்வளவும் பைபிளுடைய வாசகங்களை அழகான தமிழ்ல பழைய தமிழ்ல கொண்டு வந்திருக்கிறார்னு தீசிஸ் பண்ணி சப்மிட் பண்ணி அது சக்சஸ் ஆயிடுச்சு. According to his thesis, he submitted that he was a Christian man and all that he did is Bible நன்மை verses. செய்து புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவ சித்தம். இது பைபிள். Doing good and putting down the foolishness of ignorant men is the will of God. குறள் என்ன சொல்லுது? உனக்கு தீமை செஞ்சவனுக்கு நன்மை செய்யே, அது கரெக்ட்னு சொல்லுது. But his poem says, do good unto those who do evil. அவன் வெட்கப்படுற மாதிரி அவனுக்கு நன்மை செய்யன்னு சொல்லுது. Yes, do good that he may be put to shame. நம்மில் எத்தனை பேர் அப்படி செய்ய How முடியும்? many of us are able to do that? ஆவிக்குரிய சபைக்குள்ள வந்துட்ட பின்பு After coming into the church உன்னை like this, சுற்றி எங்கும் சமாதானம் இருக்க வேண்டும். there should be peace all around about நீ you. செத்துட்டேன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சாட்சி சொல்லணும். When you die, your neighbors should testify. செத்துட்டானா? அப்பா இந்த ஆளு பெந்தேகோஸ் போய் செத்துட்டான், முடிஞ்சிச்சா, ரைட் அப்படின்னு சொல்லக்கூடாது. He should not say, right, that man is over, I am happy. எல்லாரும் வந்து சொல்லணும் உனக்கு சாட்சி. Everyone should come and testify. ஒரு மாமனார் செத்தா மருமகன் வந்து சாட்சி சொல்லணும். அது பண்ணா மாமனார் பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு கன்ஃபார்ம். If a father-in-law dies, then if the son-in-law and the daughter-in-law testifies, it is confirmed that he goes to heaven. உன் பையனும் பிள்ளையும் வந்துகிட்டு ஒரே அழுவாங்க, கத்துவாங்க, குதிப்பாங்க. ஏன்னா நீ வச்சிருக்கிற சொத்து கிடைக்கணுங்கிறதுக்காக எல்லாம் பண்ணுவான். Among your sons, they will come and weep and sob and cry because they need your property. ஒருவேளை பாசத்துலயும் செய்யலாம், நான் அதை பொய்ன்னு சொல்லல. Some may do it in affection also. ஆனா சாட்சி யார் சொல்லணும்? But who should testify? உன் மருமகள் சொல்லணும். Your daughter-in-law. மகன் Your சொல்லணும். son-in-law. நான் அப்படிலாம் பார்த்திருக்கேன். That is what I have seen. அவங்க சாட்சி சொல்லும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். If they testify, we will be surprised. அப்படி வாழ்ந்தவர்கள் இருக்கிறாங்க. There are people who live உன்னை like that. சுற்றி எங்கும் சமாதானம். Peace all around. பிலிப்பியர் 4:7 பார்க்கும் பொழுது Philippians 4:7.
உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா If there is a problem among you, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு அவருக்கு தெரியப்படுத்துங்கள். and you reveal it unto him with your prayer and அப்ப thanksgiving, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆளுகை செய்யும். then the peace of God which passeth all understanding shall keep your hearts and minds. பிரச்சனைன்னு உடனே துவண்டாதீங்க. And you don't come and quarrel in உனக்கு ஒரு தேவன் problems. இருக்கிறார். You have a God, உனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. you have a kingdom, உனக்குன்னு தூதர்கள் you இருக்கிறாங்க. have angels, உனக்குன்னு ஒரு சர்ச் இருக்குது. you have your own உனக்குன்னு ஒரு church, ஊழியக்காரங்க you இருக்கிறாங்க. have servants of God. நீ இத பத்தி கவலையே படாத. You don't worry about anything. கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய அனுபவத்தை மேன்மையை வைத்திருக்கிறார். The Lord has kept an excellency for you. எதுக்கும் கவலைப்படாத. Don't be worried of anything. கர்த்தர் அந்த சூழ்நிலையை கடந்து போக உனக்கு உதவி செய்வார். The Lord will help you cross the situation. எந்த பிரச்சனையானாலும் அதை தாண்ட உனக்கு உதவி செய்வார். Whatsoever your problem be, God will help you to cross it. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு அவருக்கு தெரியப்படுத்து. Everything make it known by your supplication and எல்லா thanksgiving. புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உனக்குள்ள வந்து உட்கார்ந்துரும். Then the peace of God which passeth all understanding shall be in your உனக்கு heart. கலக்கம் வராது. You will have no trouble, சந்தேகம் வராது. no doubts, துக்கம் வராது. no grief, அழுகை வராது. no cry. ஏன்னா உனக்குள்ளே இருக்கிற ஒரு வல்லமை உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். Because he that is in you is greater than he that is in the world. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட கிருபையின் அனுபவங்கள் இருக்கிறது? How many of you have such graceful experiences? ஒரு மனிதனுக்குள்ள சமாதானம் இருந்தாதான் If a man he has அங்கதான் peace, பரிசுத்த ஸ்தலத்தை கர்த்தர் ஏற்படுத்த முடியும். then there the Lord will appoint his holy place. எசேக்கியேல் Ezekiel 37 chapter 37 26 verse 26. நான் அவர்களோடு பண்ணுகிற உடன்படிக்கை சமாதானமாயிருக்கும், என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை அவர்களுக்குள் ஸ்தாபிப்பேன். And the covenant that I make with him shall be peace, and there will I establish my sanctuary. ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள In a child of God, ஒரு சரியான ஒரு சமாதானம் இருந்தாதான் அவன் பரிசுத்த ஸ்தலம் அங்க வரும். only if we have a proper peace, the holy place, sanctuary will come there. அதனால்தான் யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமா இருக்கவும் நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why it is said, follow peace with all men. சமாதானமும் பரிசுத்தமும் ஒன்னோடு ஒன்னு சேர்ந்தது. Peace and holiness are united with one another. உம்மையே உறுதியாய் பற்றிக்கொள்ளக்கூடிய மனதுடையவனை எப்படி காத்துக்கொள்வார்? பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். And perfect peace shall be with a man whose mind is stayed on thee. ஏசாயா 26:3 சொல்லி இருக்குது, உம்மையே உறுதியாய் பற்றிக்கொண்டான், அப்படினால அவனுக்கு பூரண சமாதானத்தை காத்துக்கொள்கிறீர். His mind is stayed on thee, therefore he will have perfect peace. இதுதான் சமாதானமான வாழ்க்கை. This is a peaceable life. நான் இப்ப ஒரு 11 காரியம் சொன்னேன். I have told you 11 points. இந்த 11 இந்த உலக வாழ்க்கையில் உனக்கும் எனக்கும் மெயின்டைன் ஆயிருந்தால், All the 11 points, if they made clear for you and me in this world. அப்பதான் 12வது ஒரு பாயிண்ட் இருக்கு. 12th, there is another point. உன்னுடைய முடிவு சமாதானமா. Your end shall be peace. இந்த ஏதாவது கோளாறு ஆயிடுச்சு, முடிவு இழுபறிதான். If there is a problem in any of this, the end cannot be at peace. சங்கீதம் 37:37 என்ன சொல்லுகிறது? Psalm 37:37. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? செம்மையானவனை பார்த்திரு, Mark the upright man. உத்தமனை பார்த்திரு, Behold the அந்த upright. மனுஷனுடைய முடிவு மரணம், சமாதானம். For the end of the man is peace. உங்களுடைய எத்தனை பேருடைய முடிவு சமாதானமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? How many of you want your end to be at peace? பூரண சமாதானத்தோட உன்னுடைய வாழ்க்கை முடியணும்னு ஆசைப்பட்டீனா, If you decide to end your life with perfect இந்த peace 11 விதமான சமாதானத்தை நீங்க பற்றிக்கொள்ளணும். and hold on to the 11 kinds of இதுல peace. ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சுனாலும் சாவுல பிரச்சனை தான். Even if you miss one, you will have problem in your death. சாவுல வந்துருவான். He will come into your death. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில In the life of Abraham, அவனுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. he had little conflicts. அவனால இஸ்மவேலை விட முடியல. He could not leave Ishmael. இப்படி பல பிரச்சனைகள் Many இருந்ததுனால problems like that. நீங்க பாருங்க, டெத்ல பாருங்க, இஸ்மவேல் வந்துட்டான். At his time of death, Ishmael came. எப்படி இருக்கும்? How will it be? ஒரு விசுவாச வீரனுடைய முடிவுல யார் வந்து நிக்கிறா? ஈசாக்கு வந்து நிக்கிறான், இஸ்மவேலும் நிக்கிறான். At the death of the hero of faith, we see Ishmael and Isaac there. உன் மரணத்துல தேவதூதர்களும் பிசாசும் ரெண்டு வந்து நிக்க கூடாது. ஒரேதான், தேவதூதர்கள் வந்து உன்னை கூட்டி போற மாதிரி இருக்கணும். At your death, the angel of God and devils should not come and stand, only angels. பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் சாகும்போது ஐயோ பிசாசு வருதுன்னு கத்தி கூச்சல் போட்டு கத்தி உருண்டிருக்கிறாங்க. Great people, when they are at the point of death, they roll saying the devils are coming. நீ கண்ணை மூடும்போது தேவதூதர்கள் வரணும். But you, when you close your eyes, வானம் திறந்திருக்கிறதையும் உன்னதமானுடைய வலது பாரசத்தில் மனுஷகுமாரன் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று அந்த கல்லறையின் நடுவிலே ஸ்தேவான் சொன்னது போல நீ சொல்ல வேண்டும். As Stephen said among the stoning to death, that he saw heavens open and God sitting at the right hand of the Father. உன்னுடைய முடிவு இந்த பூமியிலே சமாதானமாய் இருக்கும். Your end should be at peace. அப்படியானால் If then பரலோக ராஜ்யமாகிய அந்த இளைப்பாறும் ஸ்தலம், அது ஒரு சமாதானம், அதுக்குள் நீ போவாய். that resting place which is the kingdom of heaven, you can get into it. நேர்மையாய் நடந்தவர்கள்,
தங்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார். And they who walk uprightly shall enter into peace பரலோக and ராஜ்யம் rest in their beds. சமாதானமான ஒரு இளைப்பாறும் தேசம். Kingdom of heaven is a place of rest. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட சமாதானம் How தேவை? many of you need this peace? சமாதானம் இல்லைன்னா No peace, பரிசுத்தம் இல்லை. no நான் holiness. திரும்பவும் சொல்றேன், I am repeating again. நீங்க உங்க குடும்பத்துல பிரிவினைகளுக்கு பல காரணங்கள் சொல்லலாம், நியாயமான காரணங்களா இருக்கலாம், அது உண்மையா இருக்கலாம். ஆனா சமாதானம் இல்லாத இடத்துல பரிசுத்தம் கேள்விக்குறிதான். You may say many just things and fact too, but if you have no peace, then no holiness. ஒரே ஒரு வசனம், One verse. 1 தெசலோனிக்கேயர் 5:23. 1 Thessalonians 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன்தான் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்க முடியும். God of peace shall sanctify us wholly. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's close our eyes. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சகலவிதமான சமாதானத்தை கொடுக்க வாஞ்சிக்கிறார். Right today, God wants to give you the peace by all means. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. May the God of peace grant you peace at all means always. இப்பமே நீங்க முடிவெடுத்துக்கோங்க ஒப்புரவாக. Right now, take a decision of being reconciled. 7 தரம் முகங்குப்புல விழலாமா, இல்ல இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருந்தே விழுந்து போயிடலாமா, உடனே நம்ம போய் காலை கழுவிடலாமா, மன்னிப்பு கேட்டலாமா, எல்லாம் முடிவெடுத்துருங்க. Whether you should want to cling at your feet, at the feet or make obeisance, make your decision. ஃபாரின்ல பாஸ்டர் டான் ஊழியம் செய்த காலங்களில In the days when Pastor Don ministered in foreign countries, ஒரு நாட்டுல இருந்து ஒரு சகோதரன் போன் பண்ணாரா, one day a brother called up என்னோட வீட்டுல இப்படி பிரச்சனைன்னு சொல்லி, and saying there are problems in my family. அவர் சர்ச்சில் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி விட்டார். Then he said I'll pray and he left திருப்பி it. 2-3 ட்ரிப் அவர் போன் பண்ணி இருக்கிறார். 3 or 4 times he called up. அதுக்கு பிறகு அவரும் விட்டுட்டாரு. Then he also left it. அதுக்கு பிறகு இவரும் போகல, விசாரிக்கல. He did not go and inquire for அந்த him. ஃபேமிலி டோட்டலா ஃபெட் அப் ஆயிட்டாங்க. But the family was entirely fed up அவங்க சுத்தமா டவுன் ஆயிட்டாங்க. and entirely put down. கூட்டத்துக்கு வரல. They did not attend the அதுக்கு பிறகு meetings. கான்டாக்ட் பண்ணவே இல்ல. Finally, no contact. சுத்தமா ஒதுங்கிட்டாங்க. They completely went கொஞ்ச out. நாள் கழிச்சு தான் இவருக்கு அது தெரிய வந்தது. After some days, he came to know அப்பதான் that. ஞாபகத்துல வந்துச்சு, ஐயோ அவங்க ஜெபம் பண்ணாங்களே, போன் பண்ணாங்களே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. Then he was reminded that they called up and I could not pray for them. கடைசில இவர் தேடி போனாராம். அந்த நாடு இவருக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ், திருப்பி அவங்கள தேடி போனார். Finally, he went and seek out for them even after they are in a long distance away. அங்க போன போது When he went there, அவங்க ரிசீவே பண்ணல. they did not receive him. வீட்டுக்குள்ள ஏத்துக்கவே இல்லையா. They did not accept him into the house. இவர் சாரி கேட்டுட்டு உள்ள போனார். He asked for pardon and went inside. உள்ள வந்த உடனே சரி உட்கார்ந்தாரு. Then he sat there. அவங்க பேசவே இல்ல. They did not speak. இவர் என்னெல்லாமோ பேசி கேட்டு பார்த்தாரு. அவங்க நாங்கலாம் போன் பண்ணல, நீங்க ரெஸ்பான்ஸ் இல்ல, விட்டுருங்க. அதை பத்தி ஏன் இப்ப இத்தனை நாள் கழிச்சு வந்து பேசுறீங்க? He tried to inquire for them, but they said, I called you and told you the other day, but you did not inquire. அதிகமா காயப்பட்டிருக்காங்கறத புரிஞ்சிட்டு, And he understood they are wounded much. இவர் நேரா கிச்சன் போனாரா. And he straight went to the kitchen. அவங்க பாத்துக்கிட்டே இருந்தாங்க, என்னடா திடீர்னு இவர் கிச்சனுக்கு போக ஆரம்பிச்சாரு. They were looking as to why pastor went to the kitchen. அங்க ஒரு பேசன் எடுத்து தண்ணியோட வந்தாரு. He took a basin of water and came. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. They did not understand. அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்திருந்தாங்க. And they were sitting just like that. என்னதுக்கு இவர் பேசன்ல தண்ணி தூக்கிட்டு வராரு? Why is he bringing the basin of water? நேரா வந்து அந்த சகோதரன் கால் கிட்ட கொண்டு போய் வச்சு காலை கழுவுனார். Straight kept it at the feet of the brother and washed his feet. சகோதரனே, நான் செஞ்சது தவறுதான். Brother, what I did is wrong. நான் மற்ற ஊழியத்துல கவனம் செலுத்தினேன், உங்களை யோசிக்கல. I was interested in other ministries, I did not think about என்னுடைய it. செயல் உங்களை ரொம்ப காயப்படுத்திருச்சு. My activity has wounded you much. நீங்க நித்திய ஜீவனையே விட்டுருவீங்க போல I தெரியும். think you will leave eternal life. அதுக்கு நான் தான் காரணம். And I will be the cause. தயவு செய்து என்னை மன்னிச்சிரு. Please forgive me. இவர் காலை கழுவ ஆரம்பிச்ச உடனே அந்த சகோதரன் ஓன்னு அழுதுட்டான். When he clung their feet, that brother started to weep. திருப்பி ரெண்டு பேரும் ஒப்புரவானாங்க. Again, both of them reconciled. இதுதான் நம்முடைய மார்க்கம். This is our religion. இல்ல நான் பெரியவன், நான் அவன் இவன், நான் போய் என்னதுக்கு கேட்கணும், இவன் போய் நீ தாழ்த்திட்டேன்னா கிருபை உனக்கு நிரம்பி கொட்டிடும். If you say I am great, I am this and that, then nothing, no kind of remedy. But if you humble, grace will come down. எனக்கு சகலவிதமான சமாதானம் வேணும்னு சொல்றவங்க கண்ணை மூடி முழங்கால் போடுங்க. Those who want peace by all means, please close your eyes and be on your knees. சமாதானத்தின் கர்த்தர் தாமே உங்களுக்கு சகலவிதத்திலும் சமாதானத்தை கர்த்தர் தந்தருளுவாராக. May the God of peace grant you peace by all means.
எத்தனை பேருக்கு அந்த சமாதானம் வேணும்? How many of you desire this? இந்த சமாதானத்தினுடைய இன்னொரு பெயர் என் சமாதானம் என்று இயேசு சொன்னார். Another name of this peace is Jesus said, my peace. இயேசுவே உம்முடைய சமாதானம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Those who say, Jesus, I need your peace, lift your right hand. இயேசுவின் சமாதானத்துல 12 விதமான கிளைகள் இருக்கிறது. There are 12 kinds of branches in the peace of the Lord. சமாதானம் ஒரு ஜீவ விருட்சம். Peace is a tree of life. அந்த ஜீவ விருட்சத்துல 12 கிளைகள் இருக்கிறது. And that tree of life is 12 branches. ஒன்று உன்னுடைய வியாதி நீங்கி உனக்கு சமாதானத்தை தருகிறார். One, peace by removing your sickness. உன்னுடைய சிந்தையவே சமாதானமாய் மாற்றுகிறார். And peace in your mind. உன்னுடைய குடும்பத்துல ஒருவர் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். Peace with one another in your family. உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே சமாதானத்தை கொடுக்கிறார். Peace among your children. உன் சத்துருக்களோடு சமாதானத்தை கொடுக்கிறார். Peace with your enemies. உன்னுடைய வீட்டில் சமாதானத்தை கொடுக்கிறார். Peace in your house. உன்னுடைய படுக்கையில் சமாதானத்தை கொடுக்கிறார். Peace in your bed. உன்னை சுற்றி எங்கும் சமாதானத்தை கொடுக்கிறார். Peace around you. அவரோடு உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். Peace with him. சமாதானத்தின் மூலமாக உனக்குள்ளே பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறார். And establishes sanctuary by peace. எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை உனக்கு தருகிறார். Any kind of problem he gives you peace that passeth understanding. நீ வேதத்தை நேசிக்கும் பொழுது உனக்கு மிகுந்த சமாதானத்தை தருகிறார். And when you love the Lord, great peace you have. எல்லாவற்றுக்கும் மேலாக Above உன் everything. கண்களை மூடும் பொழுது சமாதானத்தோடு மூடுவாய். When you close your eyes, you'll end in peace. சமாதானத்துக்குள் பிரவேசித்து உன் படுக்கையில் இளைப்பாறுவாய். You will enter into peace and rest in your பிதாவின் beds. ராஜ்யம் சமாதானத்தின் ராஜ்யம். Kingdom of the Father is a kingdom of இன்னைக்கு peace. எத்தனை பேருக்கு அந்த சமாதானம் தேவை? How many need that peace today? தெய்வமே உம்முடைய சமாதானத்தினால் என்னை நிரப்புன்னு சொல்றவங்க உம்முடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். கர்த்தருடைய வல்லமை உங்களை தன்னுடைய சமாதானத்தினால் நிறைக்கட்டும். Those who say, Lord, fill me with your peace, lift up your right hand and may the peace of the Lord fill you right now. பட்ட வேத வசனங்களில் எல்லாமே உங்களுக்குள் இல்லை என்று ஆண்டவர் குறை சொல்ல விரும்பவில்லை. ஒரு சில காரியங்கள் குறைவாக இருக்கலாம். சில காரியங்களில் உங்களில் அந்த சமாதானத்தை மெயின்டைன் பண்ண முடியாமல் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அதை உனக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த சமாதானம் இப்ப எனக்கு தார். நீங்க பிள்ளைகள், நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். தகப்பனுடைய சமாதானத்தை கேளுங்கள். வாயை திறந்து கேட்க முடியுமா? நான் ஒன்னு சொல்றேன், இன்னைக்கு அந்த சமாதானம் கிடைச்சிருச்சுன்னா சாத்தானை கர்த்தர் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இயேசுவின் சமாதானம் இப்போ இந்த கூட்டத்துல எத்தனை சகோதரன் சகோதரி ஊழியக்காரன் ஊழியக்காரிக்கு கிடைக்குதோ உங்களுக்குள்ள இப்போ ஒரு பெரிய மாற்றம். உங்களுக்குள்ள இருக்கிறதான நிரந்தரமான கசப்பு, கூக்குரல், வைராக்கியம் இயேசுவின் நாமத்துல உன்னை விட்டு வெளியே போகும். இயேசுவின் சமாதானத்தில் பூரண இளைப்பாறுதல் உண்டு.